சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பன்னீர் டிக்கா ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்னைக்கு ஹோம்மேட் பன்னீர் எடுத்திருக்கேன். மேரினேஷனுக்காக 2 ஸ்பூன் கெட்டி தயிர், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் தனியா தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு கசூரி மேத்தி அண்ட் லாஸ்ட்டில் கொஞ்சமாக லெமன். இப்போ க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்க பன்னீர் இதோட சேர்த்து ஒரு 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணிக்கலாம். மீன்வாயில் நான் இன்றைக்கி ஒரு சின்ன கேப்சிகம், ஒரு கேரட், ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் ஒரு சின்ன தக்காளியை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் இல்லை ஆயில் சேர்த்துட்டு ஜீரகம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 minutes நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட ஆட் பண்ணி ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு நம்ம ஆரிகானோ அண்ட் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தியில் பராத்தால கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ணி பன்னீர் ஸ்டஃபிங், ரா ஆனியன் அண்ட் கர்ட் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரோல் ரெடி.